வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம வரிசை வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை சேர்த்து வார்த்தைகளா படிக்க போறோம். போன வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா, கி, ஞி, சி அந்த எழுத்துக்களையும் சேர்த்து நம்ம வார்த்தைகள்ல படிக்க போறோம். நான் 2 தடவை படிக்கிறேன், கேளுங்க. அதே மாதிரி நீங்க 2 தடவை சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? கி ரா ம இம் கிராமம். கி ரா ம இம் கிராமம். சொல்லுங்க. கிராமம்னா என்ன? வில்லேஜ். உங்களுக்கு சிட்டி பிடிக்குமா வில்லேஜ் பிடிக்குமா? சிட்டி. ஏன் சிட்டி பிடிக்கும்? Because it's big. ஆமா, ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா ரொம்ப பொல்யூஷனா இருக்கும், வெயில் அதிகமா இருக்கும். ஆனா இந்த கிராமத்துல பாருங்க, சுத்தி பச்சை பசேல்னு இருக்கும், ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் இருக்கும், காத்து வந்து நல்லா பியூரிஃபைடா நல்லா இருக்கும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எங்க இருக்கணும்னு ஆசை? எனக்கு வில்லேஜோ சிட்டியோ? ஆமா. ஓகே, அப்போ லீவ் விட்டாங்கன்னா பாட்டி ஊருக்கு வில்லேஜுக்கு வந்து ஜாலியா இருக்கணும். ஸ்கூல் லீவ் முடிஞ்சு திரும்ப ஸ்கூல் ரீஓபன் பண்ணும்போது சிட்டிக்கே போயிடணும். ஓகே, விக்கிரதன் உங்களுக்கு? எனக்கு காடு பிடிக்கும். காடு பிடிக்குமா? ஓகே. அடுத்தது கி இன் ந இம் கிண்ணம். கி இன் ந இம் கிண்ணம். சொல்லுங்க. இந்த பவுல் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? எதனா ஆமா, ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு. எங்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா முக்கொடலை சுண்டல், பச்சை பயிறு இதெல்லாம் வச்சு சுண்டல்லாம் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி பவுல்ல போட்டு கொடுப்பாங்க, நாங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ்? ஃப்ரூட்ஸ் கூட நீங்க கட் பண்ணி சாப்பிடலாம். வெஜிடபிள் கேக் எல்லாம் தாராளமா சாப்பிடலாம். எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடணும். தரமாட்டீங்களா? நீங்க எனக்கு கேக் கொடுத்தா நாங்க உங்களுக்கு சாக்லேட் தரேன். ஓகேவா? டீல்? ஓகே, அப்போ என்கிட்ட சாக்லேட் இருக்கு, நான் கொடுத்தேன்னா நீங்க கேக் கொடுக்கணும். ஓகே. அந்த கேக் தட்டையில போடுவா. ஆமா, தட்டுல போட்டு சாப்பிடணும். பெரிய கேக்கா இருந்தா தட்டுல போட்டுக்கலாம், சின்ன கேக்கா இருந்தா பவுல் போதும். நாங்க பாத்தீங்கன்னா இதுல அடிக்கடி சாப்பிடுறது வந்து கேக் எல்லாம் இங்க அதிகம் நாங்க சாப்பிட மாட்டோம். சாப்பிடுறது வந்து பானிபூரி சாப்பிடுவோம். ஆமா, வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பார்சல்ல வாங்கிட்டு வந்துரும். இந்த மாதிரி பவுல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் அதை உடைச்சு போடுவோம். அந்த சின்ன ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், அதெல்லாம் உடைச்சு போட்டு அப்படியே ஸ்பூன்ல கலக்கி சாப்பிடுவோம். அடுத்தது ம கி இல் இச்சி மகிழ்ச்சி. ம கி இல் இச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க. ஃபுல் லெட்டர்ஸ் சொல்லணும். ம கி இல் இச்சி மகிழ்ச்சி. ஆமா, மகிழ்ச்சினா என்ன? ஹாப்பி. இந்த பையன் ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான், நான் பீச்சுக்கு போனோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்க டேடியும் மம்மி என்ன பண்ணாங்கன்னா, சாட்டர்டே ஈவினிங் லீவ் இருக்கு கூட்டு போனாங்க. இந்த பையன் பாருங்க ஒரே ஜாலி ஆயிட்டான். அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு கூட பாருங்க, சாட்டர்டேலயோ சண்டேலயோ வெளியே எங்கேயாவது கூட்டு போனா எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவ்வளவுதான், அந்த மாதிரி தான். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து பாருங்க, சி ந இம் சினம். சி ந இம் சினம். சொல்லுங்க. சினம்னா என்ன? ஹேங்கர், கோவம். உங்களுக்கு எப்ப கோவம் ரொம்ப அதிகமா வரும்? சொல்லுங்க விக்கிரதன், எப்ப கோவம் வரும்? அடி அடின்னு உங்களை ஏன் அடிக்க போறாங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அத சொல்லுங்க முதல்ல. தப்பு பண்ணாதான் அடிப்பாங்க. உங்களுடைய அம்மாவுக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்? அப்ப உங்களை அடிப்பாங்களா?
லேசா. ஆமா, ஏன் அதுவும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடிப்பாங்க. ஓகேவா? ரைட். சொல்லுங்க இது, உங்களுக்கு எப்ப ரொம்ப கோபம் வரும்? If someone steals my thing. என்ன? If someone steals my thing. எக்ஸாம் வந்தாவா? இல்ல. ஆ. When someone steals my thing. ஓ, someone டீஸ் பண்ணாளா? Steal. டீஸா டீத்தா? இல்ல ஸ்டீல் பண்றதுக்கு. ஸ்டீல் பண்றதா? ஓ, உங்ககிட்ட அப்படி என்ன பொருள் இருக்கு ஸ்டீல் பண்றதுக்கு? ஓ, கிளாஸ் ரூம்ல யாராவது எடுத்துக்கோங்களா, உங்களோட திங்ஸ் ஸ்டீல் பண்ணிடுவாங்களா? ஆமா. ஓகே, அப்படி யாரும் இருக்க மாட்டாங்களே. அப்படி இருந்தா கூட நீங்க என்ன பண்ணணும்? திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா தேவ்? ம். அடுத்தது சி இக்க ந இம் சிக்கனம். சி இக்க ந இம் சிக்கனம். சொல்லுங்க. சிக்கனம் அப்படின்னா என்ன? எக்கானமி. அப்படின்னா நீங்க நிறைய செலவு பண்ணாம தேவையான அளவுக்கு மட்டும் செலவு பண்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சிக்கனமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து உங்களுக்கு பயப்படுவீங்கன்னு நினைக்கிறத பார்த்தா. இம் சிங்கம். சி இங்க இம் சிங்கம். சொல்லுங்க. லயன். லயன் நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? லயன் நேர்ல பார்த்தது இல்லையா? எங்க பாத்தீங்க நீங்க? பிரைமரி இருக்கும் போதும் அப்புறம் ஜூ போயிட்டேன். ஓகே, நான் கூட பாத்தீங்கன்னா இங்க பெங்களூர்ல பென்னார்கட்டான்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பஸ்ஸுக்குள்ள நாங்க உட்காந்துக்குவோம். அப்படியே காட்டுக்குள்ள சிங்கம் எல்லாம் சுத்தி நிக்கும். சிங்கம் பார்த்துட்டேன். நான் அந்த மாதிரி சிங்கத்தை பார்த்தேன், டைகர் பார்த்தேன், அங்க எலிஃபண்ட் இருந்துச்சு, நிறைய டியர் இருந்துச்சு, ஃபாக்ஸ் கூட போயிட்டேன். ஓகே. அடுத்தது சி இர் ப இம் சிற்பம். சி இர் ப இம் சிற்பம். சொல்லுங்க. சிற்பம்னா என்ன? ஸ்கல்ப்சர். ஒரு ஸ்டாச்சு, சிலைய மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் சிற்பம்னு சொல்லுவோம். இஞ்சி இஞ்சி. இஞ்சி இஞ்சி. சொல்லுங்க. இஞ்சினா என்ன? என்ன? ஆமா, ஜிஞ்சர். எனக்கு தெரியும். இந்த ஜிஞ்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? என்ன? டீ போடுறதுக்கு. முக்கியமா உங்களுக்கு கோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம், இந்த இஞ்சியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா நசுக்கி க்ரஷ் பண்ணி அதை வந்து கொதிக்க வச்சு டீ மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளியே இருக்காது. ஜுரம் பொங்கல்ல கூட இந்த இஞ்சியை துண்டு துண்டா கட் பண்ணி போடுவாங்க, சூப்பரா இருக்கும். ஓகே, இஞ்சி டீ எல்லாம் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஆகுற மாதிரி இருக்குன்னா இஞ்சி டீ குடிச்சீங்கன்னா கோல்ட் அப்படியே என்ன ஆகும்? குறைஞ்சிடும். இப்பதான் சளி இருக்குது. ஓகே, அதே மாதிரி பிரியாணி சாப்பிடுவீங்களா? பிரியாணில இந்த இஞ்சியும் பூண்டு கார்லிக் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சு போடுவாங்க. அடுத்தது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஊசி. ஊசி ஊசி ஊசி. சொல்லுங்க. ஊசி அப்படின்னா நீடில் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜெக்ஷன் போடுவாங்களே, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களா? ஆசிரியர் சொல்லுங்க. நான் ஹாஸ்பிடல் இருக்கும் போதும் அப்புறம் இங்க அப்புறம் இங்க ஊசி போட்டா. எஸ், நீங்க வந்து ஏதாச்சும் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகுறீங்கன்னா கையில என்ன பண்ணுவாங்க?
அந்த நரம்பு எடுத்து அதுல இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. நார்மலா போனீங்கன்னா உங்களோட இடுப்புல தான் போடுவாங்க. ஓ பெரியவங்களா இருந்தா கையில இன்ஜெக்ஷன் நான் பண்ணுவாங்க. அட்மிட்டட் பண்ணேன் ஓகே. அதே மாதிரி 2 நாளுக்கு அங்க ஹாஸ்பிடல்ல இருந்தேன் ஃபீவர் உடம்பு சரியில்லைன்னு இருந்தீங்களா? இல்ல வாந்தி எடுத்துட்டேன் ஓகே. அப்போ ஏதோ சாப்பிட்டது உங்களுக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம். ஆ. இப்போ இங்க இருக்கிற இந்த 9 வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். இதுதான் நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்னா எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ரைட். கிரமம் நீங்க வீட்ல என்ன செய்யணும்னா எழுத்து கூட்டி ஒரு தடவை படிச்சுட்டுங்க. அதுக்கப்புறமா வார்த்தைகளா படிக்க முயற்சி செய்யலாம். கி ரா ம இம் கிராமம். கி இன் ந இம் கிண்ணம். ம கி இல் இச்சி மகிழ்ச்சி. சி ந இம் சினம். சி இக்க ந இம் சிக்கனம். சி இங் க இம் சிங்கம். சி இர் ப இம் சிற்பம். இ இஞ்சி இஞ்சி. ஊசி ஊசி. செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளா முயற்சி செய்யணும். கிராமம், கிண்ணம், மகிழ்ச்சி, சினம், சிக்கனம், சிங்கம், சிற்பம், இஞ்சி, ஊசி. இந்த மாதிரி எழுத்து கூட்டியும் படிக்கணும், வார்த்தைகளாவும் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சரியா? சரி சார் எனக்கு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ம் ஓகே.